ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். நன்மைகள் உங்களுக்கு நடக்கும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா உங்க தீமைகளை ஒருத்தர் சுமந்து தீர்த்து இருக்கிறார். நல்ல தேவன், ஜீவ தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகையால உங்க கேடுகளை கூட நல்லதாக அவர் மாற்றுவார். Praise God. God is a good God. Amen. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை, அவருடைய தயவுகள், அவருடைய உண்மைகள் தலைமுறை தலைமுறை மாறாதவைகளாக இருக்கிறது. Amen. போன வருஷம் முழுவதும் தேவன் எத்தனையோ கிருபைகளை வாழ்க்கையில் பாராட்டினார். இந்த வருஷத்தில் 2வது வாரம் தேவன் நம்ம எல்லாம் கூடி வர செய்திருக்கிறார். அவர் பெரியவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இது ரொம்ப பெரிய ஒரு சத்தியம் பாருங்க. கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது. நிறைய நேரத்தில் அவர் பெரியவர் நமக்கு தெரியும், ஆனால் எந்த அளவுக்கு தெரியுங்கிறத வச்சு தான் வாழ்க்கை இருக்குது. வேதவசனம் சொல்கிறது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சந்திக்கிற, நீங்களும் நானும் பார்க்குற எல்லா விஷயத்தை விட, எல்லா நபர்களை விட, எல்லா பிரச்சனைகளை விட, எல்லா சவால்களை விட, எல்லா நோய், எல்லா விதமான தேவைகள் எதெல்லாம் நீங்கள் மீட் பண்ணுறீங்களோ அது பெருசு கிடையாதுன்னு பைபிளில் போட்டிருக்குது. எல்லாம் சொல்லுங்க, வெளியில் நீங்கள் பார்க்குறது பெருசு கிடையாது. அதை விட பெருசு ஒன்று இருக்குது, அதை விட பெரியவை ஒன்று இருக்குது. அது வெளியில் இல்லை, அது உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் உங்களில். உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பாருங்க, இது நமக்கு கரெக்டாக புரியணும். இது நிறைய பேருக்கு புரியல. அதனால தான் வாழ்க்கையில் அச்சத்தோட பயத்தோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வெளியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த காரியமாக வேணாலும் இருக்கட்டும், எந்த விஷயமா வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாத்த விட பெருசு எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னில் இருக்கிறவர் பெரியவர். இருக்க போகிறவர் அல்ல, இனிமேல் இருப்பேன் என்பவர் அல்ல, இருக்கிறவர். ஹல்லேலூயா. God is always present. பாருங்க, ஆண்டவர் எப்பவுமே சொல்றாரு, இருக்கிறவராய் இருக்கிறவர். அவருடைய நாமமே அதுதான். அந்த பேரை தான் போய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாரு, இருக்கிறவராய் இருக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறவர். இப்போ பிரசன்ட்ல, இந்த டைம்ல நீங்க மீட் பண்ற சவால் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை விட பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளைக்கு இல்ல, நாளை கழிச்சு இல்ல, 1 வருஷம் கழிச்சு இல்ல, now. faith means now. தேவன் இப்போ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த மொமெண்ட்ல அவர் தான் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கடன் பெருசு கிடையாது, கர்த்தர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, என் கடனை விட கர்த்தர் பெரியவர். லைஃப்ல இது எவ்வளவு உங்களுக்கு தெரியுதோ அவ்வளவு தான் நீங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யறீங்க பாருங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், எப்போவுமே ஆவிக்குரிய ரீதியில் சில காரியங்கள் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது எப்பொழுது சரீர பிரகாரமான உண்மையாக மாறுகிறது என்றால், எப்பொழுது அந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் அது சரீர பிரகாரமான உண்மையாக மாற ஆரம்பிக்குது பாருங்க. அப்போ நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற, நீங்கள் சந்திக்கிற எந்த காரியத்தைங்களை விட 2060 எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். 2060 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2016 எத்தனையோ காரியங்கள், 15லே படாத பாடுபட்டேன், 16ல் என்ன பாடுபடாத போறனோ அப்படின்ட்டு இப்படியே யோசித்து போறாங்க ஜனங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவனையும் அவருடைய வாக்குகளையும் குறித்த ஒரு புரிதல் இல்லாத ஜனங்களுடைய சிந்தனைகள் அப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உடைய வாக்குகள் இருக்கிறது, அவரை பற்ற அறிவு இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காலங்கள், சமயங்கள் எல்லாற்றை விட ஒருவர் பெரியவராக இருக்கிறார். அதையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக திருப்புகிற ஒருவர்
உங்களுக்குள்ளாக அவர் இருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார், உங்களுக்கு ஆதரவாக மாற்றுவார், உங்களுக்கு ஏற்புடையதாக அவைகளை செவ்வைப்படுத்துவார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தேவன். அவர் பெரியவர் பாருங்க, அவர் உயர்ந்தவர், அவர் மேலானவர், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னில் இருக்கிறவர் பெரியவர். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு புக் வாசித்துட்டு இருந்தேன். அதில் D.L. மூடி அப்படிங்கிற ஒரு பிரசங்கியார் உடைய பிரசங்கத்தினுடைய ஒரு குறிப்பு ஒன்று வாசித்தேன். அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, D.L. மூடிங்கிற பிரசங்கியார் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டாராம், தேவன் பெரியவரா சின்னவரா பெரியவரா அப்படின்னு கேள்வி கேட்டாராம். அப்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பெரியவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் சொன்னாங்களாம், தேவன் பெரியவர் அப்படின்னு தான் சொன்னாங்களாம். எத்தனை பேர் சின்னவர்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாராம். யாருமே கை தூக்கல, ஒரே ஒரு சின்ன பிள்ளை மட்டும் கை தூக்கி வச்சிருந்தது. உடனே அவருக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. ஏமா ஆண்டவர் பெரியவர் இல்லையா, சின்னவர் தானா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஆண்டவர் சின்னவரும் பெரியவரும் அப்படின்ச்சான். அது எப்படி ரெண்டுமா அப்படின்ட்டு. அந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள அந்த தேவன் பெரியவரா இருக்கிறாரு, ஆனா என் சின்ன இருதயத்துல அவர் வாசம் பண்றாருல, அப்ப அவர் சின்னவர் தானே அப்படின்னு சொல்லிச்சான். இது அது என்னப்பா ஒரு லாஜிக்காவே இல்லையே. இப்படி நீங்க அறிவுபூர்வமா நிறைய நீங்க யோசிக்கலாம். நான் அப்படி யோசிக்கிறது இல்லை. நிறைய காரியங்கள் அது எவ்வளவு அனுபவபூர்வமானதுங்கிறதான் காரியம். அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கட்டும், ஆனா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அங்க என்ன போட்டிருக்குது? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறதான் பெருசு, உங்களுக்கு வெளியில இருக்கிறது கிடையாது. நீங்க வெளியில பார்க்கிற எரிகோ பெருசு கிடையாதுங்க. எரிகோவிலும் பெரியவர் அவரு. நமக்கு அந்த கோட்டை எவ்வளவு அஸ்திபாரம் போட்டு, எந்த காங்கிரீட் போட்டு எப்படி கட்டி வச்சிருக்கான் பாரு, இதெல்லாம் உடையுமா அப்படின்னு அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உறுதியானது போலவும் நகரவே நகராது போலவும் தான் தெரியும். ஆனா நகராததெல்லாம் நகர்த்துகிற ஒருத்தர் இருக்கிறார். விரல் நுனியில அதையெல்லாம் திருப்பி போடுகிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை குறித்த பெரிய எண்ணங்கள் உங்கள் பிரச்சனைகளை குறித்த சிறிய எண்ணங்களை உங்களுக்கு தரும். பக்கத்துல சொல்லுங்க, தேவனை குறித்த பெரிய எண்ணங்கள் உங்கள் பிரச்சனைகளை குறித்து சிறிய எண்ணங்களை தரும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அப்படியே மாற்றி இருக்குது. பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன்னா தேவன் அந்த அளவுக்கு இன்னும் பெரியவராக நமக்கு தெரியல. இன்னும் அந்த அளவுக்கு அவரை பெரியவராக பார்க்குற ஒரு பயிற்சி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததுனால தான் அதெல்லாம் பெருசாக தெரியுது, அதெல்லாம் உயர்ந்ததாக தெரியுது, அதெல்லாம் மேலானதாக தெரியுது. அதனால தான் தாவீது அரசன் சொல்கிறாரு, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றது ஆங்கில வேதாகமத்தில் எப்படி வருதுன்னா, மேக்னிஃபை த லார்ட் அப்படின்னு வருது. மேக்னிஃபை த லார்ட். இந்த கம்ப்யூட்டர்லாம் இருக்கு பாருங்க, மினிமைஸ் பண்றது, ஜூம் பண்றது. மேக்னிஃபை த லார்ட்னா என்ன? தேவனை பெரிதாக்குங்கள். தேவன் என்ன பெரிதாக்குறது? தேவன் பெரியவராக தானே இருக்கிறாரு, நான் அவரை போய் பெருசாக்கணுமா? நம்ம சில விஷயத்த சிந்திக்கிறோம், சில காரியங்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். என்ன என்றோன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து அதை பற்றி நீங்கள் என்ன எண்றீங்களோ அது பெருசோ சின்னதோ உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் தான் சொல்லிடுது, தேவனை என்ன பண்ணுங்க? பெரிதாக்குங்கள். மேக்னிஃபை த லார்ட். நிறைய பேர் கர்த்தரை மேக்னிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க ப்ராப்ளத்தை மேக்னிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அந்த பிரச்சனை எவ்வளோ பெருது தெரியுமா பிரதர்? நீங்கள் யார்ட்டையாவது போய் உங்கள் பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுங்கள், ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. என்ன, இப்போ நான் ஒரு பாஸ்டராக இருக்கேன், ஒருத்தர் சொல்கிறாரு, பாஸ்டர் என் பிரச்சனை அப்படின்ட்டு அதை பெருசாக சொல்கிறாருன்னா, நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சிஸ்டர் பிரதர்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகிடும். என்ன நம்ம பிரச்சனையை போற்றி பாதுகாத்து எவ்வளோ பத்திரமா வச்சுருக்கோம் இத்தனை வருஷமா, இவர் நத்திங்கார. மக்களுக்கு எப்போ ரொம்ப ஈடுபாடு வரும் தெரியுமா? உங்கள் பிரச்சனை மாதிரி ஒன்று கிடையாது சிஸ்டர், உலகத்தில் நீங்கள் தான் இப்படி அனுப்பிச்சிட்டீங்க, பரவாயில்ல என் பாரத்தை உணர்ந்த ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க பாருங்க. ஆனால் மக்கள் அதில் தான் அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. என் பிரச்சனை என்ன போல யாருக்கும் கிடையாது தெரியுமா, போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ரொம்ப பிரச்சனைன்னு மார்க்கு தாங்க, ஏன் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் இன்னைக்கு ஒரு பெரிய இதில் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பிரதர் அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் யோபுவிலும் யோபு. நீங்கள் பைபிள் இருக்கிற யோபுலாம் நத்திங் பிரதர்,
சிலர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவனெல்லாம் விட நான் தான் வந்து நான் தான் ஒரு பெரிய யோப்பு. என்ன நீங்கள் ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கீங்களா, எப்படி பெரிய யோப்புன்னு சொல்கிறீங்க? எல்லாருக்கும் பாருங்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பெருசாக பார்க்கணுங்கிறதுல ஒரு பெரிய இது இருக்குது. சைக்கலாஜிக்கலாக இது ஒரு பாதிப்புன்னே சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க சோகம், அவங்க பிரச்சனை இதையே பற்றி பேசிகிட்டே இருக்கணும். அதை பற்றி யாராவது பேச மாட்டாங்களா, அதை பற்றி சொல்ல மாட்டாங்களா, இப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இல்லை இதுக்கெல்லாம் மருந்து ஒன்று இருக்குது. கரெக்டு, உங்கள் பிரச்சனை நான் இப்போ என்ன பண்ணுறது இல்லைன்னா சின்னதுன்னே சொல்ல விரும்பலை, உங்கள் பிரச்சனை பெருசு தாங்க. ஆமென். அப்போ இப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய வருது, பரவாயில்லப்பா ஒத்துக்கிட்டாருன்ட்டு. ஆனால் தேவன் அதை விட பெரியவர். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை சின்னதுன்னு வச்சுக்க வேண்டாம், உங்கள் பிரச்சனை என்னதுதான் ரொம்ப பெருசு தான். அது ரொம்ப எரிகோ போட்டு இருக்குது, அது ரொம்ப பெருசாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் தேவனும் அவருடைய வாக்குகளும் அதை விட பெரியவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னில் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் என்னில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அவர் வரணும், உங்களுக்குள்ள அவரை வரவைங்க, உங்களுக்குள்ள எப்படியாவது அவர் வரணும். இல்லை இப்படிலாம் சொல்லல. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு விசுவாசியா? அப்போ தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பெரியவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த உணர்வை தர்றதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு பெரிய மேன்மை பாருங்க. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? ஆவியானவர் வந்து இன்னைக்கு உங்களுக்குள்ளாகவே தங்கி இருக்கிறார். தேவனுடைய வாசஸ்தலமாக தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார். ஸோ காட் இன்சைட் மென்டாலிட்டி பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, காட் இன்சைட் மென்டாலிட்டி. ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனை இருக்குங்கிற அறிவை விட எனக்கு தேவன் இருக்கிறாருங்கிற அறிவு மேலோங்குவது. ஹல்லேலூயா. புயல் இருக்குது, காற்று இருக்குது, எல்லாமே உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் ஆளுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாழுகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆளுகிறவர் எனக்குள் வாழுகிறார். ஹல்லேலூயா. அச்சமேன், பயம் ஏன்? எப்பவும் பாருங்க ஏதோ கெட்டது நடந்துடுமேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை 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 இல்லை, உங்க கெட்டதெல்லாம் ஒருத்தர் சுமந்துட்டாரு, இனிமேல் நல்லதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. நன்மைகள் உங்களுக்கு நடக்கும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா உங்க தீமைகளை ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, சுமந்து தீர்த்து இருக்கிறார். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது பாருங்க. நிறைய பேருக்கு அதை அறியல. அதனால எப்பமாவது ஏதாவது இல்லை பிரதர் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா, ஞானமா இருக்கணும் இல்லையான்னு 1000 பேசுவாங்க. அது எல்லாமே பயத்துல பேசுறதா இருக்கு நிறைய நேரத்தில். இல்ல இல்ல இல்ல, எனக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு நன்மை உண்டாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென். ஏன்னா நல்ல தேவன், ஜீவ தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்க வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறாரு. ஆகையால உங்க கேடுகளை கூட நல்லதாக அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த காட் கான்சியஸ்ல நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். ஹேவ் அ காட் கான்சியஸ். தேவன் பெரியவருங்கிற கான்சியஸ்ல அவங்க மனசை பழக்குங்க. நிறைய பேருக்கு தேவன் பெரியவருங்கிறல அவங்க மனசை பழக்காம தங்க வாழ்க்கையில நடந்த பாதிப்புகள், தங்க வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கிற சவால்கள், இதெல்லாம் தான் அவங்களுக்கு எப்படி இருக்குது, பெருசா இருக்குது. அது ரொம்ப பெருசா இருக்கு. செங்கடல், யோர்தான், எரிகோ, கோலியாத், இப்படி தேவனுடைய மக்கள் சந்தித்தது எல்லாமே பெருசுதான். ஆனா எல்லா பெருசையும் அவங்க சந்திக்க போது அவர்களுக்கு அப்போதைக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சு, ரொம்ப பெருசா தெரிஞ்சிச்சு. ஆனா அது எல்லாத்தையும் ஒருத்தர் சரி கட்டி அது எல்லாத்தின் பேர்லையும் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தவர், அதை எல்லாற்றை விட பெரியவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, செங்கடலை விட அவர் பெரியவர், யோர்தானை விட அவர் பெரியவர், எரிகோவை விட பெரியவர். வாழ்க்கையில் நீங்க என்ன வேணாலும் நீங்க மீட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா வேதவசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவ பெரியவர். அப்படின்னா என்ன, இந்த உலகத்துல நீங்க பாக்குறீங்க பாருங்க, அது பெருசு கிடையாது. உங்களுக்கு உள்ள இருக்கிற தேவன் தான் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இப்போ இந்த கான்சியஸ் உங்களுக்குள்ள பெருக ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை வந்து பாருங்க சாதாரணமானதா இருக்காது. வாழ்க்கை வந்து ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும், ரொம்ப மேன்மை உள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த கான்சியஸ் இல்லாததுனால அவங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எதையாவது நினச்சி கவலைப்பட்டே இருக்கணும். சிலருக்கு அப்படி ஒன்றுமே இல்லைன்னா இன்னைக்கு கவலைப்பட ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறது ஒரு கவலை. இன்னைக்கு என்ன நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், இன்னைக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே. சிலருக்கு பாருங்க சந்தோஷமா இருந்தாலே அவங்களுக்கு பயம், என்ன சந்தோஷமா இருக்கும் அப்போ சாயங்காலம் அழுவோமோ, காலையில் சிரிக்கோமே அப்போ சாயங்காலம் அழத்தான் போகிறோம்.
சிலருக்கு கில்ட்டி ஆகுது பாருங்க அவங்களுக்குள்ள. ஏன்னா அப்படி யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த கவலையிலே ஒரு மைண்டு பல இருக்கிறதுனால திடீர்னு ஒரு சந்தோஷம், திடீர்னு ஒரு இது வரும்போது அவங்களால சிரிக்க கூட முடியாது. மெதுவாக தான் சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, ஏன் சிரிப்பு ரொம்ப நாள் நீடிக்காது இல்லை, எதுக்கு நான் ரொம்ப சிரிக்கணும், இப்படியே பழகி வச்சுருக்காங்க. மைண்ட் வந்து கரப்ட் ஆகிட்டு போய் இருக்குது பாருங்க. அதனால தான் கடவுளுடைய வாக்குகளை நாம் எடுத்தோம். இன்னைக்கு காலையிலெல்லாம் தேவனுடைய வாக்குகளை பற்றிய பாடல்கள்லாம் எடுத்து பாடுறோம். ஏன்னா மனசை வந்து தேவன் பெரியவருடைய வாக்குகள் பெரியது என்கிறதுனால நம்ம உள்ளத்தை மட்டும் நிரப்பிட்டோம்னா, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் பெரிய ஒரு வாழ்க்கையாக இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. 2016 எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து போன வாரம் அதான் சொன்னேன். ஆஸ் அ மேன் திங்கத்னு சொன்னேன். காட் திங்கத்தில் இல்லை, இதில் இருக்குது. போன சண்டே அதான் நான் பேசினேன், மேன் திங்கத் தான் பேசினேன். ஞாபகம் இருக்குதுங்களா? ஏன்னா அவர் என்ன நினச்சி வச்சிருக்கிறாருங்கிறது இந்த வேதத்தில் தெளிவாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்கிறது தான் வாழ்க்கையை முடிவு செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லா தான் நினச்சி வச்சிருக்கிறார். அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குது? போன வாரம் வாசித்தானே, போன வாரம் என்ன மெசேஜ் கேட்டீங்க? தேவனுடைய நினைவுகள், அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குது? ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது. ஹையர் வே, ஹையர் தாட்ஸ், குட் தாட்ஸ், குட் பிளான், ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர். இது எல்லாம் தான் கடவுளுடைய எண்ணமும் திட்டமுமா இருக்கிறது. இந்த கடவுளுடைய எண்ணங்களையும் திட்டத்தையும் ஒரு மனுஷன் இந்த பூமியில எண்ணி பார்ப்பான் என்றால் அது வந்து டன், அவ்வளோதான், நடந்துச்சு, அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். அதை தடை செய்யக்கூடிய சக்தி என்று ஒன்றுமே கிடையாது பாருங்க. ஹல்லேலூயா. சரி, நீங்கள் மாம்சீக பிரகாரமாக இந்த உலகத்தில் இது ரொம்ப பெருசுங்க, அது ரொம்ப பெருசுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை, தேவனுடைய வாக்குகள் எல்லாவற்றை விட பெரியவைகளாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக பல அரண்கள், பல கோட்டைகள் உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கலாம். இதுதாங்க ரொம்ப பெருசு அப்படின்னு நீங்கள் எண்ணிட்டு இருக்கலாம். போன வாரம் வாசித்த அந்த வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 10:3 பாருங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி, அதாவது ஒரு ஃபைட் ஒன்று பண்ணுறோம். ஆனால் அந்த ஃபைட் எப்படி பண்ணுறோன்னா மாம்சத்தின்படி பண்ணலை. ஆவிக்குரிய சில ஆயுதங்கள் இருக்கிறது, அதை வைத்து நாம் செய்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. என்ன மாதிரி பாருங்க. 4, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கு. எப்பேற்பட்ட அரணா இருந்தானுங்க, தேவ பலமுள்ள சில ஆயுதங்கள். அது வேற எதுவுமே சொல்ல, அவருடைய வார்த்தைகளை தான் சொல்லியிருக்குது. அதை கொண்டு எப்பேற்பட்ட அரணா இருந்தானே அதை உடைத்து தூள் தூளாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இது வந்து நகராதுங்க, இல்லை இல்லை இல்லை, அது டிஸப்பியர் ஆகும். ஹல்லேலூயா. அது கரையாதுங்க, அது போகாதுங்க. ரொம்ப நாளாக போட்ட ஃபவுண்டேஷனுங்க, இருக்கட்டுமே இருக்கட்டுமே. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான யந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதிச்சு நொறுக்கிடுவ. மலையெல்லாம் நீ வந்து ஒண்ணுமில்லாம போயிடும் உனக்கு முன்னாடி. பைபிள் அப்படிதான் சொல்லுது. செருபாவேலே, இந்த பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக எம்மாத்திரம். எல்லாம் சொல்லுங்க, மலை எம்மாத்திரம். பைபிள்ல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பைபிள்ல இந்த மலைக்கு முன்னாடி நீ எம்மாத்திரம் அப்படி பேசல, உனக்கு முன்னாடி இந்த மலை எம்மாத்திரம்னு பைபிள் பேசிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம வந்து அந்த திங்கிங்ல போகிறது இல்லை. நம்ம என்னன்னா, இந்த மலைக்கு முன்னாடி நம்ம ஏமாத்திரம் வருது, அப்படியே ரொம்ப நாளா ஏமாத்திரம். எல்லாம் சொல்லுங்க, பெரிய பர்வதமே. செருபாவேல்னு போட்டிருக்குது. உங்க பேர் என்ன? அதை போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பர்வதமே, பாலசேகருக்கு முன்பாக. ஏன் உங்க பேரை சொல்ல உங்களுக்கு ஏன் இவ்வளோ கூச்சம்? அவ்வளோ நல்ல பேரா இல்லையா? சில பாருங்க, உங்களுக்கு புரியுதா? ஏன் நல்ல பேரே உங்களுக்கு வர மாதிரி தெரியுமா? உங்க பேரை நீங்களே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுறீங்க. நம்ம பேரு நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பர்வதமே நீ. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேசணும். அதுதான் அந்த மலைக்கு வைக்கிற முதல் வேட்டு. நம்ம பேசுறதே கிடையாது, சொல்றதே கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா, அதுக்கு பதிலா அந்த மலை ரொம்ப பெருசு, அது எவ்வளோ பெருசு தெரியுமா பிரதர், அது எங்க தாத்தா காலத்துல இருந்தே இருக்கு பிரதர், அது தலைமுறை தலைமுறையா அந்த பிரச்சனை எங்களுக்கு வந்துருமா, அது மாறவே மாறாது பிரதர்னு இன்னும் அந்த மலைக்கு இவங்க பேசி வலுவூட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ல சொல்ல அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இல்ல 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 இல்ல, மலையே போன வருஷம் நீ கொஞ்சம் தெரிஞ்ச, இந்த வருஷம் முற்றிலும் நீ இல்லாமல் போவாய். கடன் என்கிற மலையே நீ விலகுவாய், நீ வாழ்க்கைக்குள்ள இருக்க மாட்ட.
கொஞ்சம் அதுதான் சொல்றேன் பாருங்க, இது கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும். அதுங்க என்ன போட்டிருக்குது? அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. எப்பேற்பட்ட அரணா இருக்கட்டுங்க. கெட்டிட்டாங்க என்ன சுத்திலும் கோட்டைச்சுவர் அப்படின்னு இருக்காதீங்க. நீங்க சொல்ல போற தேவ வாக்குகள் அந்த கோட்டையை தூள் தூளாக்கும். ஒரு கல் மேல் இராதபடி இடிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படி நடக்கும், லிட்டரலா நடக்கும். நீங்க தேடினா கூட அது தெரியாது. புதை பொருள் ஆராய்ச்சியாளர் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த அளவுக்கு புதைஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க பிரச்சனையும் உங்க காரியத்தையும் அப்படி மாத்துவார். உங்ககிட்ட இருக்கிற சில தவறான பழக்கங்கள், உங்ககிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த காரியமா இருக்கட்டும், அதை ஒண்ணுமில்லாம நீங்க செய்ய முடியும். அதுக்கான பலனை, அதற்கான அருளை, அதற்கான கிருபைகளை, அதற்கான வாக்குகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார் பாருங்க. இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை எடுத்துக்கொண்டு அவைகளுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது அவைகள் பிசிக்கலா பார்க்கும்போது ரொம்ப பெருசா தெரியும். இல்ல அந்த மலைகளையும் பர்வதத்தையும் உருவாக்கினதே அந்த வார்த்தை தான் பாருங்க. அந்த வார்த்தைக்கு அது அடிபணிந்தே தீரும், அது கீழ்ப்படிந்தே தீரும். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு பாருங்க மார்க் 11:23 இப்படி சொன்னார். மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. சிலர் இந்த அதிகாரம் படிக்கும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? அது இயேசு மலையை பத்தி சொல்லலைங்க. அவர் என்ன சொன்னாரு? மலை மாதிரி சில காரியங்களை பற்றி சொன்னாரு அப்படி சொல்றாங்க. இல்ல, இயேசு லிட்டரலா என்னதான் சொல்றாரு? எவனாயிலும் இந்த மலைன்னா எப்படி நீங்க சொல்லுவீங்க? காமிக்கிற தூரத்துல ஏதோ ஒன்று இருந்திருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மலைன்னு வேற எப்படி சொல்லுவீங்க நீங்க? எப்ப சொல்ல முடியும்? பார்க்குற மாதிரி. எவனாகிலும் ஒருவன் மலையை பார்த்துன்னு அவர் சொல்லலை, இந்த மலையை பார்த்துன்னா என்ன? அவர் ஏதோ ஒரு மலையை அங்கே பக்கத்தில் காட்டுறார். அங்கே என்ன மலை இருக்குன்னு, என்ன மலைன்னு தெரில. நிறைய மலைகள் இருக்குது. எருசலேமே மலை மேலே தான் இருக்குது, ஒரே மலையாக தான் இருக்குது அங்கே ஃபுல்லாக. அதனால கை காட்டுற எல்லா இடத்துலையுமே என்னதான் இருக்கும்? மலையாக தான் இருக்கும் இல்லையா? எவனாகிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து. மலை மாதிரி பிரச்சனைன்னு இயேசு சொல்லலை. என்ன சொல்றாரு? லிட்டரலா என்ன சொல்றாரு? மலை முதல்ல எழுத்தின்படி எடுங்க, அதுக்கப்புறம் தான் ஆவிக்குரியபடி செட் ஆகும். நம்ம நேரத்தில் எழுத்தின்படி சில விஷயத்தை எடுக்காதனால ஆவிக்குரிய ரீதியில் செட் ஆகாம போயிடுது. எழுத்தின்படி என்ன சொல்றாரு? மலைகள் பெயரும் என்று சொல்லுகிறார். எவனாகிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து. எல்லாம் சொல்லுங்க, இந்த மலை. அப்ப பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, பிசிக்கலா நீ பார்க்குற அந்த பிசிக்கல் மவுண்டன் தான் உங்க பிரச்சனை எல்லாம். இப்போ உங்களுக்கு கண்ணால பார்க்கக்கூடிய அளவுக்கு பிசிக்கலா தெரியுதா? தெரியலையா? அவிக்குரியதா தெரியுதா? பிசிக்கலாவே தெரியுதா? யாருக்கெல்லாம் பிசிக்கலா தெரியுது? ரொம்ப நல்லா தெரியுதுங்க பிசிக்கலா அப்படின்னீங்கன்னா அந்த பிசிக்கல் மவுண்டன் தான் அவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் படிங்க பார்க்கலாம். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ. இப்ப பாருங்களேன், இது ஸ்பெசிபிக் இல்லையா? எங்கேயாவது போய் தொலை அப்படி சொல்லல. இங்க இருந்து மூவ் ஆகி எங்க போகணும்? சமுத்திரத்துக்கு போகணும்னா அர்த்தம், இங்க இருக்கிற பிரச்சனை இங்க என்ன பண்ணட்டும்? போட்டும், இந்த இடத்துக்கு போட்டும், மூவ் ஆகு. இந்த குறிப்பிட்டு சொல்றாரு, இந்த மலையை பெயர்ந்து சமுத்திரத்துக்கு அது என்ன பண்ணட்டும்? போகட்டும். சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. ஸ்பீக் டு த மவுண்டன். எல்லாம் சொல்லுங்க, ஸ்பீக் டு த மவுண்டன். மலைகளை பார்த்து என்ன பண்ணுங்க? பேசுங்க. எல்லாம் சொல்லுங்க, மலைகளை பார்த்து பேசுங்க. மலையை பற்றி பேசுங்கள்னு சொல்லல. பிரச்சனையை பார்த்து பேசுறதுங்கிறது வேற, பிரச்சனையை பத்தி பேசுறதுங்கிறது வேற. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதா? ஸ்பீக் டு த மவுண்டன் தான் அவர் சொன்னார தவிர, அந்த மவுண்டனை, அந்த மலை எவ்வளோ பெருசு தெரியுமா பிரதர்? அந்த மலை எத்தனை வருஷம் இருக்கு தெரியுமா பிரதர்? அது ரொம்ப உறுதியானது, அது சக்தி வாய்ந்தது. அந்த நோய் பார்த்தீங்கன்னா இப்போ 6 பேருக்கு தான் வந்திருக்கு, அதில் ஒரு ஆள் எனக்கு அப்படின்ட்டு அதை பற்றி பேச சொல்லலைங்க, அதை பார்த்து பேச சொல்லி இருக்கிறாரு. எங்க குடும்பத்திலே நான் தான் கடன்ல இருக்கேன், எங்க வீட்டிலே எனக்கு தான் பெரிய இது. உங்க பிரச்சனையை பத்தி சொல்லல. சிலர் அதான் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வாழ்நாளெல்லாம் மக்கள் என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனையை பத்தி சொல்லாதீங்க, பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள். நீ என் வாழ்க்கையில இருக்க மாட்டே, நீ பெயர்ந்து போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா.
எப்படி பெயர்ந்து போகும்? ஏன்னா தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவைகள் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நீ மலைகளை மிதிச்சு நொறுக்குவ, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவ, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான யந்திரமாக்குகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னாடிலாம் இந்த மலையில பெயர்க்கணும் வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க. அதுக்குன்ட்டு ஒரு மரம் வெட்டுறதை எடுத்துக்கோங்களேன், அப்படியே வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நாள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. சார் அவ்வளோ வேகமாக இருக்குது பாருங்க. அந்த மிஷினை கொண்டு வந்து இப்படின்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு காடே காலி பண்ணிடலாம். அதைத்தான் சொல்றாரு புதிதும் கூர்மையான. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கிருபையும் பலனை நான் உனக்கு அருளுகிறேன். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க தள்ள மாதிரி தள்ள மாட்ட, ரொம்ப சீக்கிரமாக உன் காரியங்களை நீ ஜெயத்தை காண்பாய், இல்ல மேன்மைகளை காண்பாய். அதுதான் புதிதும் கூர்மையுமான இயந்திரம் பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், இப்போ சார் முன்னாடி வந்து அப்படி மெதுவா பண்ணலாம், ஆனா இப்போ அப்படி கிடையாது, இப்போ ரொம்ப வேகமா பண்ணணும். அதனால் அவர் சொல்கிறாரு புதிதும் கூர்மையுமான உன்னை யந்திரமாக்குகிறேன். அப்படியே தூள் தூளாக்கிரு மடைய. பிரச்சனைங்க அப்படி பார்க்கணும். பிரச்சனையை வந்து பிரச்சனை உங்களை சாப்பிட்ற மாதிரி பார்த்துடக்கூடாது, நீங்கள் அதை சாப்பிட்ற மாதிரி பார்க்கணும். ஹல்லேலூயா. நாகர்கோயிலெல்லாம் உள்ள நண்பர்கள் கூட நான் இருந்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க தின்னு போடுவோம்ல அப்படிம்பாங்க, தின்னு போடுவேன் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி ஒரு உச்சரிப்பாங்க, தின்னு போடுவோம் அப்படிம்பாங்க. நம்ம வந்து வேறு மாதிரி திட்டுவோம், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தின்னு போடுவோம் அப்படிம்பாங்க. நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேவு பார்க்க போனாருங்களே, அந்த சம்பவம் நீங்கள் படித்து பாருங்கள். பைபிளில் சொல்லியிருக்குது, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஜோஷுவாவும் காலேபும் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தின்னு போடுவோம் அவனை அப்படின்னா. நாகர்கோல்காரங்களான்னு கேட்காதீங்க. என்னாகமம் 14:9 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள், இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவ்வளவுதான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அதான் சொல்ல, உன்னை வந்து காலி பண்ணிடுவேன் அப்படின்னா. அந்த மாதிரி பாருங்க, உங்க பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை வார்த்தையின் கண்ணாடி போட்டு பாருங்க. அவர்கள் நமக்கு. ஆனா இங்க கொஞ்சம் பேர் என்ன இறஞ்சிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்க கரைஞ்சிக்கிட்டு இருந்தது இறஞ்சிட்டு இருந்ததுலாம் அவங்க முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க? அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். இதுதான் பிரச்சனை பாருங்க. இன்னைக்கு நீங்க வேற பிரச்சனை நினைக்காதீங்க, இன்னைக்குமே இந்த வெட்டுக்கிளி பிரச்சனை தான். நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம என்னங்கிற உங்களை குறித்து இருக்கிற அந்த வெட்டுக்கிளி பார்வை தான் உங்க வாழ்க்கையை வந்து ஜெயம் கொள்ளாமல் தடுத்து நிறுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன், டீ கடையில் ஒரு பாட்டு ஓடுது, வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. இது எங்கேயோ இந்த வெட்டுக்கிளியை பற்றி எங்கேயோ நான் கேட்டிருக்கேன் பைபிளில் அப்படின்னு பார்த்தா அவன் சொல்கிறான், நான் வெட்டு கிளி கிடையாது, நான் யாரு? அதனால தான் அவங்க ரொம்ப ஜெயிக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் பாட்டாவே எழுதி பாடுறான், வெட்டு கிளி கிடையாது, வெட்டும் புலி வெட்டும் புலி அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில வந்து வெற்றி கொடி கட்டு இது எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் அவங்க பக்கம் வெற்றி குவியுதுன்னு? நீங்க வருஷம் பூரா ஓடி ஆடி சம்பாதிக்கிறவன் ஒரே நாள சம்பாதிச்சிடறான். ஏன்னா அவன் அப்படி முடியும்னு நம்புறான், அவனுக்கு அப்படி வரும்னு அவன் நினைக்கிறான். நாளை நமதே அவன் சொல்றான். நம்ம 2016 அது எப்படி இருக்குன்னு யாருக்கு இப்படிதான் தெரியும். அவன் சொல்றான், நாளை நமதே, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நீங்க எனக்கு பாருங்க, நீங்க வந்து முற்போக்கான சிந்தனையும் பார்வையும் யாருக்கு இருக்குதுன்னு பாருங்க. கடவுளுடைய மக்களுக்கு இருக்க வேண்டிய அந்த பார்வை என்ன? முன்னைக்கு கடவுளுடைய மக்களுக்கு இல்லை, நம்ம அவனை பார்த்து உலக பிரகாரமானவன் அப்படிங்க. அவன் உலகத்தையே வச்சிருக்கான், உலகமே அவன் கையில தான் இருக்குது. நம்ம அவங்களாம் திட்டிகிட்டு இருக்கோம், என்ன அவன் அப்படின்ட்டு. நம்ம வந்து இங்கே வந்து தூசி சாம்பல் குப்பை கீடா பூதான், இன்னும் வந்து நான் வந்து ஒன்றுமே கிடையாது இப்படி யாரெல்லாம் இவர் பாருங்க பாலசேகர் நமக்கு பெருமையை உண்டாக்கும் பிரசங்கத்தை செய்கிறார் அப்படிங்காங்க. நம்மளெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்டுக்கிளி கிடையாதுப்பா. ஆண்டவர் உபாகமத்தில் சொல்றாரு, இஸ்ரவேலே தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். நம்ம அவரை பார்த்து சொல்றோம் இல்லையா, உமக்கு ஒப்பானவர். அவரும் நம்மளை பார்த்து பாட்டு பாடுறாரு, அது உங்களுக்கு தெரியுமா?
தேவன் உங்களை குறித்து பாடின பாட்டு என்னைக்காவது உங்களுக்கு பாடிருக்கீங்களா? அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு ஒப்பானவன் யார் அப்படி சொல்லிட்டு அந்த பின்னாடி சொல்லு பாருங்க. வசனம் எடுத்தீங்களா யாராவது? இங்கனத்தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தேடுறீங்க. ஆதியாகமத்தில் தேடாதீங்க, கிடைக்காது. உபாகமம் 30 கரெக்டு, 33:29. உபாகமம் 33:29 வாசிங்க சிஸ்டர். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம்? ரட்சிக்கப்பட்ட ஜனமா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு உன்ன மாதிரி நாட்டில் ஒரு பய கிடையாது. அப்படி பேசல, உங்களை அந்த மாதிரி அப்படி சொல்ல. இது வேற மாதிரி கம்பாரிசன். இந்த கம்பாரிசன் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. உனக்கு ஒப்பானவன், உனக்கு சகாயம் செய்யும் கேடயமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உங்க பட்டயம் யாரு தெரியுமா? ஆண்டவரே உங்க பட்டயம்னு பைபிள்ல போட்டிருக்குது. கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம். அப்படின்னா அர்த்தம்னா, நீங்க போனீங்கன்னா தேவன் நின்னா எப்படி நடக்குமோ அப்படி காரியங்கள் நடக்குங்க. அதுதான் சொல்லிருக்குது. நீங்க அந்த பிரிவுல கிடையாது, இணைப்புல இருக்கிறீங்க. என்ன சொல்லிருக்குது? அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் கேடகமுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு 2 முக்கியமானது என்ன? ஒன்னு கேடயம், ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ற அந்த கேடயம். ரவுண்டா நம்ம வீட்டில் பெரிய இட்லி கோப்புற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கேடயம்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்து இல்லையா? பார்த்தீங்கன்னா இட்லி கோப்புற நேரம் வச்சுக்கோ, பெருசாக இருக்கும். அந்த காலத்தில் அவிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அதான் கேடயம். அது எதுக்கு? பாதுகாக்கிறதுக்கு. இன்னொன்று என்னது? பட்டயம் எதுக்கு? தாக்குறதுக்கு. அவர் சொல்றாரு, உன் பாதுகாப்பும் நானே, உன் பட்டயமும் நானே. உனக்கு பாதுகாப்பை தருவேன், பட்டயத்தை தருவேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, உன்னை காக்கிறதும் நான், உனக்கு எதிராய் வருகிறதை வீழ்த்துகிறதும் நான் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எப்படி போட்டிருக்குது பாருங்க, எப்படி போட்டிருக்குது. அவரே, எல்லாம் சொல்லுங்க, அவரே எனக்கு பட்டயமும் கேடகமுமா இருக்கிறார். இப்போ நீங்க யோசித்து பாருங்களேன், அவர் எவ்வளவு பெரிய கேடகம் நினைக்கிறீங்க? அவர் எவ்வளவு பெரியவர்? அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறாருன்னா நீங்க எந்த அம்பு விட்டாலும் ஒன்றும் உள்ள வராது. எதையாவது உங்களை டச் பண்ணுனா அவரை வீழ்த்தினா தான் டச் பண்ண முடியும். அவரை வீழ்த்தக்கூடியது எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். படிங்க பார்க்கலாம், முதல்ல இருந்தே படிங்க. இஸ்ரவேலே, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க பாக்கியவான். யூ ஆர் த பிளஸட் பீப்புள். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. பைபிள்ல இருந்து எடுத்து நீ யாருன்னு படிங்க. இஸ்ரவேலே நீ பரிதாபத்துக்குரியவன் சொல்ல, நீ யாரு? பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடயமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. இப்ப பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, கேடயம் பட்டயம் இது அவரேன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் போருக்கு தயார். எத்தனை பேர் போருக்கு தயாரு? ஹல்லேலூயா. சில சொல்றாங்க, பிரதர் ஜெயம் உண்டு ஜெயம் உண்டுன்னு சொல்றீங்களே, அப்ப போர் கிடையாதா? இல்ல, போர் இருக்கு. ஆனா போர் போறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க? பட்டயமும் அவரு, கேடயமும் அவர். இதை புரிஞ்சுக்கோங்க. போர் சுலபமானதாகும். தாவீது அப்படிதான் சொல்லிட்டு போறான். நீங்க பட்டயத்தையும் கேடகத்தையும் என்ன பண்றீங்க? நம்புறீங்க. அப்போ தாவீது, நானும் பட்டயத்தையும் கேடயத்தையும் நம்புறேன், ஆனா என் பட்டயமும் கேடயமும் அவரே. நீங்க நினைச்சுக்க கூடாது இவனு பட்டயங்க. நீங்கள் பட்டயத்தையும் கேடயத்தையும் நீங்க நம்பி போறீங்க. நான் நீங்க நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல போறேன்னு அர்த்தம்னா அவரே எனக்கு பட்டயமும் கேடகமுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ஸ், இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வச்சுட்டு இப்போ என்னத்தை எதிர்கொள்றோம் பாருங்க. படிங்க பார்க்கலாம். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களுடைய மேடுகளை எப்படி போட்டுக்கு பாருங்க, பிரச்சனையை நீ போய் மிதிப்ப. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் சத்துருக்களின் மேடுகளை நான் மிதிப்பேன். ஹல்லேலூயா. அது பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க, அது உங்க காலுக்கு கீழே வரும். ஹல்லேலூயா. அது ரொம்ப பெருசுங்க, தலைமையில அது போற மாதிரி இருக்கு. தலைமையில இல்ல, காலுக்கு கீழே வரப்போகுதுங்கிறாரு.
உங்க தலை மேல நீங்க போற மாதிரி இருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, அவைகள் உங்கள் கால்களுக்கு கீழே வரும், உங்கள் சத்துருக்களின் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்படி போட்டிருக்குது பாருங்க. அவர்கள் உனக்கு இச்சகம் பேசி, எவ்வளவோ பேசியாச்சு, பேச பேச இவன் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கான். வெட்ட வெட்ட கொட்ட கொட்ட இவன் வளர்கிறான். ஆகையால் கொஞ்சம் வாயை மூடி அமர்ந்திருப்போம் அப்படின்னு அமர்ந்திருக்க போறாங்க. ஹல்லேலூயா. பேசினதெல்லாம் போதும்பா, நம்ம பேசி பேசி இவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அதனால தான் யாராவது உங்களை பற்றி பேசுறதை பற்றி வருத்தப்படக்கூடாது, ரொம்ப உரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பேச்சு உங்களை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று எழுதியிருக்கிறது. சும்மா விட்டுரும்பா, அவனை நம்ம திட்டுறதெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டுக்கு. அவனை ஒருத்தர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறார், பெரிய ஆள் ஆக்கிக்கிட்டே இருக்கிறார். அமர்ந்திருப்போம், தேவைப்பட்டால் அவங்க கூட கொஞ்சம் சேர்ந்துக்கிறோங்கிற மாதிரி காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இச்சகம் பேசி அடங்குவார்கள், உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பட்டயமும் கேடயமும் அவர்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பயந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது இல்ல, சவால்களை எதிர்கொள்வது, மேடுகள் மேல காலை கொண்டு போய் என்ன பண்றது, வைப்பது. ஏன்னா நீங்க வச்சீங்கன்னா அது தரைமட்டமாகும், ஒண்ணும் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. அதனாலதான் போட்டிருக்கு, எந்த அரண்களையும் நிர்மூலமாக்கத்தக்கதாக அவைகள் தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. ஆமென். இந்த வருஷம் ரொம்ப கடினமாக, ரொம்ப அப்படியே உறுதியா, ரொம்ப ஃபவுண்டேஷன் போட்டு சில பிரச்சனைகள் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா நீங்கள் தாக்குதலை இப்போதே ஆரம்பியுங்கள். ஏனென்றால் அவைகள் நிலை நிற்காது, அவைகள் தூள் தூளாக போகும், அவைகள் ஒன்றுமில்லாமல் போகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எவ்வளவோ நவீனத்தில் பாருங்க, நிறைய வெப்பன்ஸ் வந்திருக்குது. அதனால தான் சொன்னேன், புதிதும் கூர்மையுமான கருவின்ட்டு. முன்னாடி ஒரு ஆள் நான் சண்டை போடுவாங்க பாருங்க, கோடாரியை கொண்டு வந்துக்கிட்டு டிங் டங் டங் டங்ட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்போ ஒன்றும் இல்லை, புஷ்ஷுன்னு கொஞ்சம் காற்றை திறந்து விட்டா போவோம், லட்சம் பேர் இப்படி விழுந்துருவான். புதிதும் கூர்மையுமான கருவி முன்னாடி அது பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு. அதனால தான் பாருங்க, எழுப்புதல் கூட எப்படியோ அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்கிறது கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகளில் நடந்ததை விட இன்னும் பெருசா நடக்கும்னு வேதவசனம் என்ன பண்ணுது, சொல்லுது. அந்த மகிமை, வருகிற மகிமை இதுக்கு முன்னாடி வெளிப்பட்டதை விட ரொம்ப பெருசா இருக்குன்னு வேதவசனம் என்ன பண்ணுது, பேசிட்டு இருக்குது. அதனால மெதுவா ஏதோ காரியங்கள் நடக்கிறது கிடையாது. லட்சம் லட்சமா ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதை நம்மால் காண முடியும். ஹல்லேலூயா. புதிதும் கூர்மையுமான கருவி. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் இவ்வளவு காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, வாழ்க்கையை மற்றவங்க சந்திக்கிறது போல நீங்கள் நானும் சந்திக்க வேண்டியதில்லை. ஒரு புதிய கண்ணோட்டத்தோடும் புதிய பார்வையோடும் நீங்கள் என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும். ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அப்ப நீங்களும் பெரிய ஆளு தான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பெரியவர் மட்டும் பைபிள்ல போடல. இந்த வசனம் சொல்லுது, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. பக்கத்தில் பா சொல்லுங்க, நீங்க ஒரு தன்னிகரற்ற ஆள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, பெருமைப்பட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. சாதாரணமான ஆள் இல்லை, தன்னிகரற்ற ஒரு ஆள். அப்படிதான் சொல்லுது, உனக்கு ஒப்பானவன். எனக்காவது உங்களை பத்தி எப்படி யோசிக்கிறீங்களா, உங்களை பற்றி எப்படி திங்க் பண்றீங்களா? யோசித்து பாருங்க. அப்ப பாருங்க, மலைகளை பார்த்து என்ன பண்ணு, எல்லாம் சொல்லுங்க, மலையை பார்த்து பேசு, மலையை பத்தி பேசாத. கடனை பார்த்து பேசு, நீ இல்லாம போவ. இந்த 2014 உன் அடையாளங்கள் என் வாழ்க்கையில இருக்காது. இன்னைக்கு நீங்க போடுற சத்தத்துல தான் அது ஓடவே போகுது. இந்த அடிமைத்தனங்கள் இல்லாமல் போகும் என் வாழ்க்கையை விட்டு, இந்த நோய் இல்லாமல் போகும் என் வாழ்க்கையை விட்டு. என்ன வேணும் உங்களுக்கு? ஜஸ்ட் ஸ்பீக் இட். தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் பேசும்போது எந்த அஸ்திபாரங்களும் அசைந்தே தீரும். பாருங்க, எப்பேற்பட்ட சொல்லுவாங்க பாரம்பரியமா இருக்குதுங்கன்ட்டு. இல்ல இல்ல இல்ல, சில சொல்லுவாங்க தேவ வசனத்தை பாரம்பரியம் என்னதான் மாற்றிச்சான், அவமாக்கினது அப்படின்னு போட்டுக்குதா. உங்கள் பாரம்பரியங்களினால் தேவனுடைய வார்த்தைகள் அவமாக்கினீர்கள்னு சொன்னார் இல்லையா? ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படி கிடையாது. பாரம்பரியங்களை வாக்குகள் அவமாக்கினது. புரியல நிறைய பேருக்கு. இனி அது எப்பேற்பட்ட ட்ரெடிஷனலா இருந்தானே, வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளும் பொழுது பாரம்பரியங்கள் அவமாகும், வார்த்தைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வேத வசனம் விருத்தி அடைந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது.
அவன் பாருங்க, அது ரொம்ப நாளான ஃபவுண்டேஷன் என்ன, எவ்வளோ பெரிய காரியமா இருந்தானே. நீங்கள் அதை பிடிக்கும், அந்த ஃபவுண்டேஷனை. அதாவது நான் ரொம்ப நாளா அப்படி கிடக்கேன், ரொம்ப நாள் அப்படி இருக்குன்னு அதை பெருசாக பேசாதீங்க. அதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதை பெருசாக பேசுங்க. ஸ்பீக் டு த மவுண்டன். எல்லாம் சொல்லுங்க, ஸ்பீக் டு த மவுண்டன். மலைகளை பார்த்து பேசுங்கள். என்ன பண்ணணும்னா, ஆண்டவர்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஆண்டவரே என் மலை எவ்வளோ பெருசு தெரியுமா அப்படின்ட்டு. அப்படி செய்யாதீங்க. உங்கள் மலைக்கிட்ட போய் சொல்லுங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் மலை எவ்வளோ பெருசுப்பா. அவருக்கும் நல்லாவே தெரியும். அவர் வந்து அப்படியா சொல்லவே இல்லை அப்படின்லாம் அவருக்கு ஒன்றும் ஷாக்கிங்காக இருக்காது. ஆனால் உங்கள் மலையிட்ட போய் சொல்லுங்க, என் தேவன் பெரியவர், நீ ஒன்றும் இல்லாமல் போவ, நீ இருக்க மாட்ட. இவ்வளவு சாபத்தை அது மேலே போட்ட பிறகு அது இருக்குமா? நீ தொலைஞ்ச. நீங்கள் நினச்சிக்காதீங்க வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்கள் பேசணுன்ட்டு இல்லை, சாபத்தையும் ரிலீஸ் பண்ணணும். எதுக்கு மேலேனா உங்கள் பிரச்சனை மேலே. புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசு அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணாரு? சபித்தாரா ஆசீர்வதிச்சாரா? வேரோட பட்டுப்போ அப்படின்னாரு. என்ன சொன்னார்னா, இனி ஒருவனும் ஒரு காலும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் அப்படின்னாரு. அது பட்டுடுச்சு, ஸ்டாப், பட்டுடுச்சு. இன்னைக்கும் உங்க நோய்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், அதை பார்த்து நீங்க கர்ஸ் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் இந்த நோயின், இந்த பிரச்சனையின் வேரை நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பட்டு போக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார் பாருங்க, இயேசு பேசினார், அத்திமரத்தை பார்த்து பேசினார், இனி ஒருவனும் ஒரு காலும் இடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன். நமக்கு ஆசீர்வதிக்கிறத விட சபிக்கிறது நல்லா வரும். என்னங்க வருமா வராதா? அதை இந்த மாதிரி திருப்பணும். கோவத்தை வந்து மனைவி மேலே திருப்பக்கூடாது. சிலர் இதில் வேற சென்டிமெண்டா, வெளியில் யார் மேலமா நான் கோப்பட முடியும், உன் மேலே தானே பட முடியும், வெளியில் எவன் மேலேயாவது பட்டா அவன் என்ன விடுவானோ. அதனால இருக்கிற கோவத்தெல்லாம் மனைவி பிள்ளைங்க மேலாம் காட்டுது. ஒரு வீட்டுக்கு ஒரு நாள் போனோம் பாருங்க, போட்டு இப்படி குனிய வச்சு குத்திட்டு இருக்காரு. இப்படி குனிய வச்சு குத்துறாரு, ஃபுட்பால் விளையாடுறாரு. அவன் இப்படி கொண்டு இருக்கான். அந்த வீரத்தை உங்க பிரச்சனையிட காட்டுங்க. உங்க கடனை பார்த்து சொல்லுங்க, உன்னை இல்லாம பண்றேன் பாரு இயேசுவின் நாமத்துல. கோவம்லாம் இருக்கணுங்க. பார்த்து சொல்லுங்க, கோவப்படுங்க. பிரச்சனையை பார்த்து கோவப்படுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்க சவால்களை பார்த்து கோவப்படுங்க இயேசுவின் நாமத்துல. அப்படியே கோவம்லாம் வரட்டும், தப்பு கிடையாது. அதை வந்து ஆங்கர் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா நீங்க மாற்ற முடியும். தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாதனால மனைவி பிள்ளைங்கிட்டே காமிச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவங்க மேலே அவங்க காமிச்சுக்குவாங்க. யார் மேலேயும் காமிக்காதீங்க. அதை அப்படியே டேன் பண்ணுங்க, அதை திருப்புங்க. நீ இல்லாத ஒரு நாளுக்குள்ள நான் போக போறேன். இந்த 2016 இப்படிப்பட்ட சில முற்போக்கான பார்வையோட இந்த வருஷத்தை நீங்க அணுக பாருங்க. இந்த வருஷத்துல சில பிரச்சனைகளை நீங்க தேடினாலும் உங்களுக்கு இருக்காது. ஹல்லேலூயா. அவர்கள் ஒன்றுமில்லாமல் போறதை நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்க்க முடியும் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை தயார் பண்றார். நான் உனக்கு கேடகமாக, நான் உனக்கு பட்டயமாக நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட பெரியவர் உனக்குள்ள நான் இருக்கிறேன். இது நீ புரிஞ்சுக்கோ, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீ போனா பாருங்க, யாரு எந்த காரியத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபீரியர் வராது, ஒரு தாழ்வு மனப்பான்மை வராது. ஏன் தெரியுமா? எல்லாத்த விட நீங்க பெரியவர், உங்களுக்குள் இருக்கிறவரை எல்லாத்த விட பெரியவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில விஷயத்தை பார்த்தா நமக்கே இன்ஃபீரியர் ஆயிடுறோம். ஏன்னா நம்மளோட அதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். நம்ம சக்திக்கு, நம்ம பலத்துக்கு இப்படி நம்மளோட கம்பேர் பண்ணி பார்த்து தான் நமக்கு என்ன வருதுன்னா இன்ஃபீரியர் வருது. அது நமக்கு அது முடியாதுன்ட்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்து அவர் வந்து அனுப்பும்போது, உபாகமம், ஜோஷுவா, இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில விஷயத்த சொல்றாரு. நான் வந்து உங்களை அனுப்புவேன். அந்த அனுப்பும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க. பெரிய பெரிய ரதத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க. ஆனால் உபாகமா வாசிங்க பார்க்கலாம், 21. நீ உன் சத்துருக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவைகளுக்கு பயப்படாயாக. இப்ப பாருங்களேன், பெரிய கூட்டம், பெரிய ஜனம், அவங்க எல்லாம் பார்த்தா நீ என்ன பண்ணாத. இப்ப நீங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போறீங்க. ஐயோ எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, நம்மலாம் என்னங்க சாதாரண ஒரு அப்படி யோசிக்காதீங்க. எவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கலாம், எவ்வளவு உயரமான மேலான ஆட்கள் அங்கே என்ன இருக்கலாம். அவங்கள பார்த்து என்ன பண்ணாத, பயப்படாத. எல்லாம் சொல்லுங்க, பெரியவர்களை பார்த்து பயப்படாதீங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பாரு, உலகத்திலேயே பெரிய சக்கரவர்த்தின்னு பேசிட்டு இருந்தவர் யார் தெரியுமா? பார்வோன் ராஜா. அவனையே ஒண்ணும் இல்லாம பண்ணி உன்னை கூட்டு வந்திருப்பாருன்னா, இப்போ நீ சந்திக்க போற சத்துருக்களும் அப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த உலகத்துல ரொம்ப பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருந்த பிசாசு, அவன் கையில இருந்து உங்களை பறித்து உங்களை விடுதலை ஆக்கி அவருடைய பிள்ளையா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டாரு. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஏற்கனவே அவர் செய்துட்டாரு. அதான் சொல்றாரு, எகிப்துல இருந்து நான் என்ன பண்ணேன், எகிப்துல இருந்து விடுதலை ஆவேன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா? நம்பவே முடியாது. ஏன்னா அது பெரிய ஒரு சாம்ராஜ்யம், அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா அதுல இருந்து நான் உன்னை என்ன பண்ணேன், வெளியில கூட்டிட்டு வந்தேன். ஜனங்களிடத்துல பேசி, இஸ்ரவேலை கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க முதல்ல வின் பண்ண வேண்டிய பேட்டில் கிரவுண்டு யுத்த களம் அல்ல, உங்கள் மனது. ஜெயம் முதல்ல ஆரம்பிக்கிறது வெளியில கிடையாது, உள்ள. அதான் நான் பேசிட்டே இருக்கிறேன் திருப்பி திருப்பி. பேட்டில் வந்து எங்க நடக்குதுன்னா கிரவுண்ட்ல நடக்கிறது வேற. முதல்ல உங்க மைண்டுக்குள்ள ஒண்ணு நடக்குது பாருங்க. பலவிதமான தர்க்கங்கள், அதை தான் படிச்சோம் 2 கொரிந்தியர் 10. என்ன படிச்சோம்? எழும்புகிற எல்லா மேட்டின்மையான எண்ணங்கள். உங்க எண்ணங்கள் வந்து உங்களை தாக்குது. யாரோ பேசுனது, யாரோ சொன்னது. பாருங்க, கோலியாத் வந்து தாவீதுட்ட சொல்றான் பாருங்க, சண்டை போறதுக்கு முன்னாடி வார்த்தை சண்டை நடக்குதுங்க. வாள் சண்டைக்கு முன்னாடி வார்த்தை சண்டை. என்ன சண்டை பண்றான்? நீ யாரு? நான் என்ன நாயா? நீ கல்ல கொண்டு வந்திருக்க. நீ சிறுவன், நீ இளைஞன், நீ ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் மைண்ட்ல வர்ற பேட்டில்ஸ் பாருங்க. மனதுல ஒரு யுத்தங்கள் வருகிறது. ஒருத்தர் இந்த மனசுல, இந்த மைண்ட்ல நடக்கிற பேட்டில் அவர் வின் பண்ணும்போது தான் வாழ்க்கையில வின் பண்றாரு பாருங்க. அதனாலதான் யுத்தத்துக்கு போகும்போது என்னெல்லாம் பேசணும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பெரிய ஆளை பார்ப்பீங்க, பெரிய கூட்டத்தை பார்ப்பீங்க. அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. உங்க இருதயம் தோல வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து வாருக்கு போகும்போது என்ன மென்டாலிட்டியோட இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க ஆண்டவர். நான் சொல்றேன், இந்த வருஷம் சில சொல்றாங்க அது இதுன்ட்டு இல்ல, இந்த வருஷத்துக்குள்ள போகும்போது, இந்த வருஷத்தை எதிர்கொள்ளும் போது இப்படிப்பட்ட சிந்தையோடு எதிர்கொள்ளுங்க. எந்த காரியங்கள் வந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும், அவைகள் என்னை மேற்கொள்வதில்லை, நான் அவைகளை மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. ஏன்னா என்னை ரட்சிக்கிறவர் என்னோடு கூட அவர் என்ன பண்றாரு, வருகிறார். அப்ப இந்த மைண்ட் பேட்டில்ல முதல்ல வின் பண்ணணும் பாருங்க. உங்கள் போர் நடக்கும் இடம் உங்கள் சிந்தை தான் உங்கள் போர்க்களமாக இருக்கிறது. யுவர் மைண்ட் இஸ் a பேட்டில் கிரவுண்ட். அங்க வின் பண்ணுங்க, உங்க மைண்ட்ல வின் பண்ணுங்க. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு மைண்ட்ல லூஸ் பண்ணிட்டு நீங்க வெளியில போய் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. முதல்ல உங்க உள்ளத்துல, உங்க சிந்தையில ஜெயிங்க. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் யாரு? உத்தமன். ஏன்? பட்டணத்தை பிடிக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல அவன் மைண்டை பிடி அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவன் மைண்டை பிடிச்சான்னா பட்டணத்தை பிடிச்சிடலாம். அல்லேலூயா. நிறைய பேர் பட்டணத்தை பிடிக்க ஓடுறாங்க பட்டத்தோடையே. பட்டணம் பொடி கூட வாங்கல, பட்டணத்தை எங்க இருந்து பிடிக்க. முதல்ல வந்து பாருங்க, உன் மைண்டை வந்து கேப்சர் பண்ணு. உன் மைண்டை வந்து எப்படி கேப்சர் பண்ண முடியும், மைண்டை எப்படி பில்ட் பண்ண முடியும்? அது தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தான் உன் மனசை என்ன பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும். இப்போ வாசிங்க பார்க்கலாம். இது அப்படியே வச்சிருங்க. 2 கொரிந்தியர் 10 வாசிங்களே, 10:3 அதுலேருந்து வாசிங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டின்மையான எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய். எதை சிறைப்படுத்துகிறோம்? எல்லாம் சொல்லுங்க, எண்ணத்தை. எண்ணத்தை சிறைப்படுத்தினால் பட்டணத்தை வசப்படுத்த முடியும், சிறைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, இங்க வந்து வச்சுக்கிட்டு வெளியில போய் அப்படியே பண்றாங்க, ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இங்க வேலை செய்யணும், இங்க கரெக்டா இருக்கணும், இங்க கரெக்டா ஃபிட் பண்ணுங்க. எப்படி பண்ண முடியும்? எங்களது போராயுதங்கள். எல்லாம் சொல்லுங்க, நமது போராயுதங்கள்.
மாம்சத்துக்கு ஏற்றவைகளா. உலகத்தில் இருக்கிற வழக்கம் வழியை இதை வச்சு நீங்க ஒரு ஜெயத்தை நீங்க பார்க்குற காரியத்தை பற்றி செய்ய வேண்டியது இல்லை. தேவனுடைய வழி என்ன? தேவ ஆவியும் அவருடைய நாமமும் அவருடைய வார்த்தையும் நம்முடைய போராயுதங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டிக்கொள்ளுங்கள், வேத வசனம் என்கிற பட்டயத்தை கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இதெல்லாம் தான் நம்முடைய போராயுதங்கள், நம்முடைய வெப்பன்ஸ். நம்முடைய போராயுதங்கள் வித்தியாசமானவைகளாக இருக்கிறது. அது உலகத்தில் இருக்கிற மாதிரி கிடையாது. அது தேவனுடைய வார்த்தையை கொண்டு வாழ்க்கையில் இருக்கிற எந்த சவால்களையும் ஜெயிப்பது, மேற்கொள்வது. ஆமென். நிறைய பேர் பாருங்க, இது 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 தெரியாததுனால அவங்க இன்னும் போராட்டத்திலே இருக்கிறாங்க. உடனே முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப பேர், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான் அப்படின்ட்டு. போர் இருக்கிறது உண்மைதான். பக்கத்தில் சொல்லுங்க, போர் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதை விட உண்மை ஜெயம் இருக்கிறதுங்கிறது. அல்லேலூயா. பேட்டில் இஸ் தேர். யுத்தம் இருக்கிறது உண்மை. ஆனால் அதை விட உண்மை வெற்றி இருக்கிறது என்பது. அல்லேலூயா. எங்கேயுமே நீங்க தோத்து போவீங்கன்னு பைபிளில் போடல. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட வராரு. உன் இருதயம் தத்தளிக்க வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம், உன் இருதயம் பதட்டத்தில் நிறைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க காரியங்களை நோக்கி நீங்க போங்க. வெற்றியும் ஜெயம் உங்களுடையதாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்கள் தேவன் பெரியவரா இருக்கிறார். அது எண்ணுங்க, எப்பவுமே மனசுல அது வைங்க. அவருடைய வாக்குகள் அவைகள் பெரியவைகளா இருக்கிறது. அது எனக்கு என்ன சொல்லுது? அதுதான் பெருசு, அதான் நிஜம். அதை கொண்டு அதுல என்ன போட்டுருக்கு பாருங்க, எந்த அரணையும் இதெல்லாம் மாறாதுன்னு சொல்லாதீங்க. எந்த அரணையும் நீங்க நிர்மூலமாக்கலாம். உங்கள் பொருளாதார சவால்களை எல்லாத்திலையும் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். சரீர பிரகாரமாய் வருகிற எல்லா பலவீனங்களிலும் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். மனிதனால் வருகிற எதிர்ப்புகள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள், எந்த காரியங்களாக இருந்தான்னு உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பா என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகளை உன் பாதபடி ஆக்கி அவர் போடுவார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிதான் பார்க்கணும். பாருங்க, என் பிரச்சனை என்ன ஆகும், என் பிரச்சனைக்கு என்ன ஆகும்னு அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, அது ஓடி போகும், அது நிற்காது. என் காலு கீழே அது என்ன பண்ணும், போகும். அதனால தான் சொல்லுது, பெரிய பர்வதமே நீ. இது சொல்லி கொடுக்கவே இல்லை. இதுக்கு பதிலாக வேற எதெல்லாமோ ரொம்ப பெருசுட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, லேஸ்பட்ட காரியம் கிடையாதுங்க. நம்ம ஊர்ல முன்னேறது அது பெருசு, இது பெருசுன்னு எல்லாம் பேசி வச்சிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அது இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படி பண்ணிடும், இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிடும். மாம்சத்தின்படி ஒரு அறிவு இருக்குது. இவங்க தாங்க வெற்றி பெற முடியும், இவங்க தாங்க இப்படி வர முடியும், இந்த இடத்துல இவங்களுக்கு தாங்க செல்வாக்கு, இல்லை இவங்க பண்ணாதாங்க இவங்க நடக்கணும். மாம்சத்தில் 1000 காரியங்கள் இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் எனது ஆயுதங்கள் அல்ல, எனது போராயுதங்கள் தேவனுடைய வாக்குகளாக இருக்கிறது. அதை நான் நம்ப போறேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ பாக்கியவான், நீ உனக்கு சமமானவன் ஒருவனும் கிடையாது, வெற்றி உனக்கு சொந்தம் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப என் மாம்சீகமான இருக்கிற காரியங்களை பெருசா மக்கள் இன்னைக்கு படிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை அவங்க பார்க்கறது இல்ல. எப்ப பெரிய வெற்றிகள் நடக்குதுன்னா தேவனுடைய வாக்குகள் பெரியவைகளாக இருக்கிறது. ஆமென். சில நேரம் அது ரொம்ப பெருசு போல தெரியும். அதனாலதானே முதல் வசனத்துல சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிடத்திலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு, அவன் பார்க்கறதுக்கு பெரிய தடிமாடு மாதிரி இருப்பான், ரொம்ப பெருசா இருப்பான், பயப்படாத. ஏன்னா நீ எங்க வீசினாலும் அம்பு அவன் மேல படும், மிஸ்ஸே ஆகாது. முடுவோன்று இருக்கிற ஆளதான் அடிக்கிறது கஷ்டம், எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிடுவான். இவ்வளவு பெருசு இருந்தானே, சும்மா சுத்திட்டு விடு, எங்க விட்டாலும் அவன் மேலதான் படும். அவன் பெருசா இருக்கிறது நமக்கு சாதகமானது. புரியுதா உங்களுக்கு? தாவீது கோலியாத்தா அப்படிதான் பார்த்தான். இவனை மிஸ் பண்ணவே முடியாது, விட்டோம்னா கட்டாயமா மேல விழும். இத்தனையோன்னு இருக்காரு பாருங்க, அதை குறிப்பா அடிக்கிறதா கஷ்டம். ரொம்ப பெருசா இருக்கிறான், சுத்திட்டு போட்டா எங்க போட்டாலும் மேலதான் விழும். பெருசா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் நமக்கு வாழ்க்கையில வரணும். ரொம்ப பெரிய பிரச்சனைங்க, அப்போ ரொம்ப பெரிய அற்புதத்தை பார்க்கலாம். ரொம்ப பெரிய தேவைங்க, அப்போ ரொம்ப பெரிய கிரேட்டஸ்ட் மிரக்கலை பார்க்க போறேன். அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன்,
உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்போ வேலை செய்யும்? ஒரு டெட் கண்டிஷன் இருந்தால் தான் ரிசரக்ஷன் பவரே பார்க்க முடியும். அப்போ டெட் கண்டிஷன்னா அப்போ ரிசரக்ஷனை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த நேரங்களில் தானங்க நீங்கள் அதை பார்க்க முடியும். வேற எந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க முடியும்? ரொம்ப பெரிய தேவைங்க, ரொம்ப சுத்திலும் இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு, அப்போ சிதறுண்டு போவதை பார்ப்பீர்கள். சிதறுண்டு போகிறத எப்போ பார்க்க முடியும்? சுத்திலும் இருந்தால் தான் சிதறுண்டு போகிறத பார்க்க முடியும். நாலா பக்கமும் ஓடுவாங்க, எல்லா சைடும் பார்ப்பீங்க நீங்கள். ஹல்லேலூயா. சத்துருக்கள் என்னை அப்படியே சிறைப்படுத்தி விட்டார்கள், சுற்றிலும் அப்படியே என்ன வந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க. அல்ல, நாலா பக்கம் ஓடுறத இப்போ தான் பார்க்க போகிறேன். 7 வழியாக ஓடுறத இப்போ தான் என்ன பண்ண போகிறேன்? பார்க்க போகிறேன். ஆமென். உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை. ஹல்லேலூயா. எல்லா காரியமும் பாருங்க, உங்களுக்கு சாதகமாக காரியங்கள் இருக்க முடியும் என்று தேவனுடைய வாக்கு சொல்லி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க என்ன ஆவாங்க, அவங்களுக்கு என்ன நடக்கும், உங்க சூழ்நிலைகளும் உங்கள் பிரச்சனைகளும் எப்படி இல்பொருளாகும் என்பதை தேவனுடைய வாக்கு வரையறை செய்கிறது. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இங்க தான் நீங்க வின் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க. முதலில் ஜெயிக்க வேண்டியது மனதிலே, சிந்தையிலே. இங்க வின் பண்ணிடணும். முதல்ல தாவீது முதல்ல உள்ள வின் பண்ணிட்டான். அவன் உள்ள வின் பண்ணனால தான் வெளியில வின் பண்றான் இல்லையா? உள்ள அவன் வந்து ஒரு நாளும் என்ன நடக்குன்னு தெரில, இன்னைக்கு நம்மளை அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு அவன் போல. அவன் ஷுவரா சொன்னான், இன்னைக்கு உன் தலையை உன்னை விட்டு எடுப்பேன், உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன பண்ணுவேன்? உணவளிப்பேன். அப்படி செய்யறது மூலம் இஸ்ரவேலில் மெய்யான தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிட்டான். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையதுன்ட்டு அவன் யுத்தத்துக்கு போனான், அதான் முக்கியம். ஹலோ, தட் இஸ் த மெயின் கீ. பைபிள்ல எங்கேயாவது யுத்தம் கர்த்தருடையதுன்னா இவங்கெல்லாம் வீட்டில் போய் தூங்கிட்டாங்கன்னு நினச்சிக்க கூடாது. அப்படின்னா என்னத்தனா, பைபிள்ல நீங்க பாருங்க, இவன் சொல்லட்டிட்டு என்ன பண்றான்? விடுறான். எங்க படுது? நெத்தியில படுது. அவன் எப்படி விழுந்தான் தெரியுமா? இப்படி விழுந்தானா இப்படி விழுந்தானா? கரெக்டா சொல்லிட்டாங்க. ஏங்க இங்க அடிச்சா இப்படி தானே விழணும், இவன் முன்னாடி அடிச்சானா அவர் பின்னாடி அடிச்சாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? கோலை தான் இவன் நீட்டுறான், தேவன் காற்றை புறப்பட பண்ணி கடலை 2ஆ பிளந்தார். ஹல்லேலூயா. நீங்க இப்படின்னா போதும், அவர் பெருசா அங்க வந்து வேலை செய்யறாரு. இவன் கல்ல தான் ஆடு இப்படி விட்டான்னு அவன் நினைச்சான், இவன் மண்டையில போட்டானா அவர் புரஜில போட்டிருக்கிறாரு. அதனாலதான் 3 குப்புற விழுந்திருக்கிறான். தேவன் பாருங்க உங்களுக்காக யுத்தம் செய்கிறார், உங்களோடு கூட அவர் வர்றார். அப்படித்தானே போட்டிருக்குது. நீ யுத்தம் பண்ண போ, இவ்வளவும் பேசிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லிடல. இதெல்லாம் யுத்தத்துக்கு தயார் பண்றதுக்கு இவ்வளவு பேசுறாரு. ஆசாரியன் வந்து இவ்வளவு பேச வேண்டியது இருக்குது. எதுக்கு இவ்வளவு என்னன்னா நின்று பேசுறோம்? ஏன்னா வெளியில சவால்கள் இருக்குது. சில இதெல்லாம் ரொம்ப பெருசா உங்களை பயங்காட்டுன்னே போட்டிருக்கு. அதனாலதான் பயப்படாத, அதுதான் ஜெயிக்குங்கிற மாதிரி தெரியும், நம்பிராத. ஏன்னா ஜெயம் உன்னுடையது. மலை மாதிரி இருக்கும், மலை இவ்வளவு பெருசுன்னு நினைக்காத, தேவன் அதை விட பெரியவர். இதெல்லாம் மனசுல என்னையும் நீங்க வச்சீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்? ஜெயம் உங்களுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கீதம் 23 வருது, சத்துரு வந்து உங்களை அழிக்கும் திட்டங்களை அவன் போட்டு கொண்டிருக்கும் வேளையில், உங்களை ஒண்ணுமில்லாம பண்ற நாச வேலைப்பாடுகளுக்கான காரியங்களை அவன் போட்டுக்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை, உன் தலையை எண்ணெயால், உன் பாத்திரம் சத்துருக்கு முன்பாக பந்தி. எல்லாம் சொல்லுங்க பந்தி. எல்லாம் சொல்லுங்க எதிரிக்கு முன்பாக விருந்து. ஆண்டவர் பாருங்க, அவன் உங்களுக்கு மருந்து வைக்கலான் இருக்கான், ஆனா தேவன் உங்களுக்கு விருந்து வைக்கிறாரு. ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்பாக பந்தினா என்ன? இது அவன் வந்து உங்களை அழிக்கும் திட்டங்களை போட்டிருக்கிறான், ஆனா தேவன் உங்களை வாழ வைக்கும் திட்டங்களை போட்டிருக்கிறார். அவனுக்கு முன்பாக அவன் நாசப்படுத்திடும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சத்துருவின் செயலை திட்டமிடுறோம். பத்தி அவன் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கான் பாருங்க பிரதர். என்னென்ன அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஊழியக்காரர் சொல்றாரு, இந்த பிசாசு நம்மளை வாழ விட மாட்டான் பிரதர் அப்படிங்காரு. அடப்பாவியடா, வாழ விட மாட்டானா? அப்ப நம்ம வாழ்றதும் வாழாம இருக்கிறதும் இவன் கையிலேயே இருக்குது. அவன் வாழ விட மாட்டான், ஒரு யாரையாவது வாழ விட்டுருக்கானா அப்படியே கேட்காரு அவரு. சொன்னா ஐயோ இதை முதல்ல மாத்துங்க. சத்துருக்கு முன்பாக பந்தி. ஹல்லேலூயா. பந்தி வச்சிருக்கிறாருங்க,
வெரைட்டிஸா அவர் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், சத்துரு இருக்கிறான்ட்டு. சத்துரு இருக்கும் போதே கொஞ்சம் இப்படி பாருங்க, பெரிய பந்தி அவர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம வந்து டெவில்ஸ் ஒர்க்கை தான் நிறைய நேரம் பார்க்குறோம், காட்ஸ் ஒர்க்கை கவனிக்க மாட்டோம். உங்களை நாசப்படுத்து முடிஞ்சு போச்சுன்னு அவன் பேசிட்டு இருக்கிறான்னா, ரொம்ப சத்தமா பேசுறான்னு அர்த்தம்னா அவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. நீங்க அவன் போடுற சத்தத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்ட்டு. இவ்வளோ வேகமா வண்டி ஓடுதுன்னா அப்ப நிக்க போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப ஃபோர்ஸா பாய்தான்னா முழு பலத்தையும் செலவு பண்ணிட்டான், இனிமே பாயவே முடியாது, ஜெயம் உங்களுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்களுக்கு வந்து இது தெரியணும். உங்க எதிரி வந்து என்ன ஆவான், அவனுக்கு எப்படி காரியங்கள் நடக்குதுங்கிறத வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சத்துருக்கு முன்பாக, எல்லாம் சொல்லுங்க, எதிரிக்கு முன்பாக எனக்கு பந்தி. அவன் உங்களை வீழ்த்தும் திட்டங்களை வைத்திருக்கிறான், தேவனோ உங்களை வாழ வைக்கும் திட்டங்களை வைத்திருக்கிறான். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ உனக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் ஜீவன் திருடப்பட்டிருக்கலாம். அன்னைக்கு ஒரு சிஸ்டருக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னாரு, இந்த வசனத்தை தான் சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், திருடன் கொல்லவும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து ரிமெம்பர் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, இந்த மகளுடைய வாழ்க்கையில அவளுடைய ஜீவன் திருடப்பட்டிருக்கிறது, ஆனா இனி அவள் வாழ்வா. ஏன் தெரியுமா, என் ஜீவன் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்வு முடிஞ்சு போயிடுச்சுங்க, திருடப்பட்டிருக்கலாம், உங்க வாழ்க்கை வந்து சூறையாடப்பட்டிருக்கலாம், அழிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே. உங்க வாழ்வு நாசம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆனா அவருடைய வாழ்வு உங்களுக்கு அளிக்கப்படுகிறது, அது பரிபூர்ண ஜீவனாக அது இருக்கிறது. ஆமென். உங்கள் பலன் திருடப்பட்டிருக்கலாம், இனி அவரது பலன் உங்களுக்கு அருளப்படும், அவரது சுகம் உங்களுக்கு அருளப்படும். உங்க சம்பாத்தியம் ஒண்ணுமில்லாம போயிருக்கலாம், இனி மகிமையின் ஐஸ்வர்யங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் விஷயம். பாருங்க, நீங்க லூஸ் உங்களுக்குள்ளதெல்லாம் போயிடுச்சுங்க, போயிட்டு போட்டோம், ஆனா இனி அவருடையதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. இளைய குமாரன் தன் தகப்பன் இருந்து வாங்கினதெல்லாம் அவன் செலவு பண்ணிட்டு ஒண்ணும் இல்லை, இப்ப அவனுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா கூட இப்போ வீட்டுக்கு வரும்போது எல்லாம் அழிக்கப்படுகிறது, ஏனால் இனி தகப்பனுடையது அவனுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடையது நீங்கள் இழந்திருக்கலாம், ஆனால் இனி தேவனுடையதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த வருடம் நான் தேவனுடையதை அனுபவிப்பேன், அவருடைய ஐஸ்வர்யங்களை அனுபவிப்பேன். இந்த பார்வை தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு பெரிய டேபிளுங்க, ராஜா டேபிள்ல என்னெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, எக்கச்சக்கமா இருக்கும். வந்து சாப்பிடலாம், எடுத்து சாப்பிடலாம். விருந்தோம்பல், தேவன் ஒரு விருந்தோம்பலை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார், அதை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் எதிரிகளுக்கு நடக்கும். இதுதான் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்களுக்கு எதிராக பேசின பேச்செல்லாம் நின்று போகும், தொடர்ந்து அவங்களால ஒண்ணுமே பேச முடியாது, ஸ்டாப் பண்ணுவார் அவங்க வாயெல்லாம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய துதியை அவர்களே பாடும்படியா செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதெல்லாம் பைபிள்ல இருக்கு. நீங்க பைபிள்ல பாருங்க, எதிர்த்தா கடவுளுடைய ஜனங்களுக்கு எதிராக வந்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. அதை படிச்சாலே உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடும். கடைசியா ஒன்று சொல்ல முடிக்கிறேன். யுத்தத்துக்காக எழும்பி போ என்று தேவன் கிதியோன் இடத்துல பேசுகிறார். இந்த கிதியோன் யாரு? அவன் காரியத்தையே நல்லா பண்ண முடியாத ஒரு ஆள். அவன் வயல்ல விளைஞ்சதையும் அவன் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு பயந்து போய் தனியா உட்காந்து ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்கான், செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ அவன்கிட்ட ஆண்டவர் பேசுறார், பராக்கிரமசாலிய கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ என்ன பண்ணு, இஸ்ரவேலை மீதியானிகள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பாய், ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லி தேவன் பேசுறாரு. இவனுக்கு வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் ஏற்கனவே, இந்த லைட் பற்றி பேசும்போது இதை பற்றி ஃபுல்லாக பேசினேன். இப்போ கவனிங்க, கடைசியாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இவன் வந்து பயந்து போயிருக்கிறான், இப்போ போகலாமா, வெற்றி கிடைக்குமான்னு இன்னும் அவனுக்கு தயக்கம். ஆண்டவர் பேசுனதுக்கு அப்புறமும் தயக்கம் இருக்குது. என்ன பண்ணுறாரு ஆண்டவர், எதிரியின் பாளையத்தில் போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை என்ன பண்ண சொல்கிறாரு, அனுப்ப சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஆள் போகிறான், அங்கே என்ன கனவு பார்த்துருக்காங்க தெரியுமா எதிரிகளுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு கனவு காமிக்கிறாரு, ஃபிலிம் காட்டுவார் அவர். என்ன ஃபிலிம்னா, ஒரு அப்பம் அப்படியே புரண்டு வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுது, அழிச்சிருது. ஒன்று வந்து இவங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதை அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. உடனே எதிரிகள்லாம் பேசுகிறாங்க, என்ன ஆக போகுதுன்னா, நமக்கு என்ன நடக்க போகுது, அழிவு நடக்க போகுது, நாசம் நடக்கும் போது பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க. யாரு? கிதியோன் பயந்துட்டு இருக்கான். ஆனால் அங்கே போய் கேட்டால் இவங்க வந்துருவாங்கன்னு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. சில நேரம் நரகம் பேசுவதை கேட்டால் நன்றாக இருக்கும், ஏனென்றால் உங்கள் வளர்ச்சியை குறித்து அவைகள் பயந்து கொண்டிருக்கிறது. எழும்பி விட்டார்களே அப்படின்னு அவங்கெல்லாம் பயந்து பேசிட்டு இருக்கிறாங்க. முழு ஜெபத்தை போடியா அப்படின்னு அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க.
நரகத்திலே ஏதாவது போட்டாதான் இவங்களை என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும்னு சொல்லி அவங்க சில வேலைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, எதிரிகள் சத்ரு என்ன பேசுறான் தெரியுமா? அவன் சில நேரம் தெரியாதனமா உண்மையை பேசிடுறான். என்னன்னா, ஐயோ இவன் வந்தா இந்த இடத்துல மட்டும் இல்லை, நீங்க பாருங்க, இவங்க பயந்து ஒவ்வொரு நாடையா ஜெயிச்சு போயிட்டே இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா. ராகாப் அவங்க மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது ராகாப் என்ன சொன்னா, நீங்க அங்க கிளம்பும் போதே இங்க கரைஞ்சு போச்சு அப்படிங்க. இது தெரிஞ்சிருந்தா நாங்க கரையாம வந்திருப்போம்ல. இந்த கதை இஸ்ரவேலர்களுக்கு தெரியாதனால இவங்க வைத்து கலக்கிக்கிட்டே வந்தாங்க. ஆனா அவங்க கலங்கி போயிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியல பாருங்க. நீங்க எகிப்திலிருந்து கிளம்பும் போது எங்கள் இருதயம் என்ன ஆயிடுச்சு, கரைந்தது. சத்ருவுக்கு நீங்க அதான் நடந்திருக்குது. அவனுடைய தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு வாழ்க்கையின் காரியங்கள், பிரச்சனைகள் ஏதோ நாள் இருக்கலாம், அது உங்களை குறித்து கரைஞ்சு போகுது. இவன் வந்தா ஒண்ணுமே கிடையாது, இவனுக்கு முன்னாடி நிற்கவே முடியாதுங்கிற ரீதியில தான் அவைகள் இருக்கிறது. அவைகளுக்கு பலன் இல்லை, உங்களுக்கு கர்த்தரே பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க பைபிள் இருக்கிற காரியம். அதனால பாருங்க, பேட்டில்ஸ் பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பேட்டில்ஸ் பத்தி பேசல, இந்த பேட்டில் நடுவில் பெரிய வின்னிங் இருக்குது, பெரிய சக்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹalleluya. ஆமென். Rock Jesus Royal Family Church